சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற ஜைடஸ் பிங்கத்தான் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்பு. சென்னை தீவுத்திடலில் நடைபெற்ற ஜைடஸ் பிங்கத்தான் பெண்களின் ஆரோக்கியம், உடற்தகுதி மற்றும் நோய் தடுப்பு சுகாதார விழிப்புணர்வை முன்னிறுத்தும் நோக்கில் நடத்தப்பட்டது. இதில் 3, 5, 10 கிலோமீட்டர் ஆகிய பிரிவுகளுடன் 50, 75, 100 கிலோமீட்டர் மற்றும் 100 கிலோமீட்டர் தொடர் ஓட்டம் உள்ளிட்ட அல்ட்ரா தூர ஓட்டப் போட்டிகளும் நடைபெற்றன. முதல் முறையாக ஓட்டத்தில் பங்கேற்ற பெண்கள், நீண்ட தூர ஓட்ட வீராங்கனைகள், புற்றுநோயிலிருந்து மீண்டவர்கள், பார்வைத்திறன் மாற்றுத்திறனாளிகள், குழந்தைகளை சுமந்தபடி ஓடிய தாய்மார்கள் மற்றும் மூத்த குடிமக்கள் என பல்வேறு தரப்பை சேர்ந்த பெண்கள் பங்கேற்று அனைவருக்கும் உடற்தகுதி சாத்தியமானது என்பதை வெளிப்படுத்தினர். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் நிறுவனத்தின் தலைமையில் பிங்கத்தான் நிறுவனரும் நடிகருமான மிலிந்த் சோமன், இன்விசிபிள் விமன் நிறுவனர் சங்கீதா கோன்வார் மற்றும் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் துணை தலைமை இயக்குனர் திரு மயங்க் ஸ்ரீவத்ஸ் உள்ளிட்டோர் பங்கேற்ற ஜைடஸ் பிங்கத்தான் ஓட்டப் போட்டியில் 3000க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். நிகழ்ச்சிக்கு பிறகு பேசிய பிங்கத்தான் நிறுவனர் மிலிந்த் சோமன், 7 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் மீண்டும் நடைபெறும் பிங்கத்தானுக்கு பெண்கள் அளித்துள்ள வரவேற்பு மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். முதல் முறையாக ஓடுபவர்கள் முதல் அல்ட்ரா தூர ஓட்ட வீராங்கனைகள் வரை அனைத்து தரப்பினரும் பங்கேற்றது பெண்களின் ஆரோக்கியம் மற்றும் தன்னம்பிக்கையை மேம்படுத்தும் இந்த இயக்கத்தின் வெற்றியை எடுத்துக்காட்டுகிறது என்று அவர் தெரிவித்தார். Vanakkam Chennai, very happy to be back with the Zydus Pinkathon after 7 years in Chennai, and of course, as we know, Pinkathon started in 2012. It is now almost 15 years. The community has grown incredibly strong across the country. Last year we did 6 cities of Pinkathon. Next year we're going to do 12 cities, and this is the biggest women's run in India. It is the biggest event in the country. There is no other event that is 3 kilometers to 100 kilometers. Women have started with 3 kilometers in Pinkathon and now running 100 kilometers in Pinkathon. We had 2 women from Chennai running 100 kilometers yesterday. We're very, very proud about that. Today we had more than 3,000 women participating. And of course, the importance of the cause is every woman is the cause. And the message, of course, as we know, is take care of your health and especially try to restrict breast cancer. It is one of the curable cancers if detected early. So we have doctor here who's going to tell us a little bit more in Tamil about the cause and the message at Zydus Pinkathon. வணக்கம். பிங்கத்தான்ங்கிறது வந்துட்டு 2012 you started. இப்போ வந்துட்டு இட் இஸ் ஒன் ஆஃப் த இப்போ பெண்களுக்கான மிகவும் சீரிய முயற்சின்னு சொல்லலாம். பர்டிகுலர்லி மார்பக புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு தான் இந்த முயற்சி அவங்க பண்ணுறாங்க. அது சின்னதாக ஆரம்பித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3,000, 5,000, பாம்பேயில் வந்து மோர் தேன் 5,000 பீப்புள் பார்ட்டிசிபேட்டட். இன்றைக்கி நம்ம சென்னையில் வந்து 3,500 பீப்புள் ஆர் பார்ட்டிசிபேட்டிங். 3 கிலோமீட்டர் ஓடுறாங்க, 5 கிலோமீட்டர் ஓடுறாங்க, சம் ஆஃப் தம் ஆர் ரன்னிங் 10 கிலோமீட்டர் ஓடுறாங்க. சில பேர்னால 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கூட ஓட முடிகிறது. சென்னையிலிருந்து 2 பெண்மணிகள் நேத்திக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கிறாங்க. அதையும் வந்து நம்ம அவர் மிலின் வந்து அவங்களையும் கௌரவப்படுத்தினாரு. அவர் வந்து இது ஒரு லைஃப் டைம் மிஷனாக எடுத்து பண்ணுறாரு. டு என்கரேஜ் பெண்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஒரு லைஃப் டைம் மிஷனாக வந்துட்டு மிலின் பண்ணிட்டு இருக்காரு. பிரெஸ்ட் கேன்சருங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். பிரெஸ்ட் கேன்சரை நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சா, எர்லியராக டிடெக்ட் பண்ணால் அதை முற்றிலும் க்யூர் பண்ண முடியும். அதற்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இதை ஒரு 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 மிஷனாக, இதை ஒரு மேஜர் இனிஷியேட்டிவாக அவர் பண்ணிகிட்டு இருக்காரு. ஜைடஸ் வந்து இந்த வருஷம் ஃபுல்லாக ஜைடஸ் வந்து அவங்களோட பார்ட்னராக இருக்கிறாங்க. இந்த வருஷம் 6 ஈவெண்ட்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் இயர் அவங்க வந்துட்டு 12 to 15 ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணுறாங்க த்ரூ அவுட் த சிட்டி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா த்ரூ அவுட் த கண்ட்ரி. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மேஜர் சிட்டிஸ் கவர் பண்ணியிருக்கிறாங்க. பட் நெக்ஸ்ட் இயர்
they are going to smaller towns, சின்ன செகண்ட் டயர் சிட்டிஸ் எல்லாத்தையும் கவர் பண்ண போகிறாங்க. இதனுடைய முயற்சி என்னென்னா பெண்களுக்கு வந்து மார்பக புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வும் அதை எர்லியராக கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வும் கொண்டு வரதுக்கு தான் இந்த முயற்சி. வெரி வெரி சிம்பிளான ஒரு டெஸ்ட்டை பற்றி சொல்கிறோம் அவங்கள்ட்ட. 2 கை 3 நிமிஷம் சுய பரிசோதனை இது பண்ணினா உங்களால் பிரஸ்ட் கேன்சரை சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும். அது வந்து உங்களுடைய ஹெல்த்தில் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய முயற்சி அது வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய செய்தி. உங்களுடைய கவரேஜுக்கும் நன்றி. வணக்கம். தமிழ்நாட்டில் கடந்த காலங்களில் மார்பக புற்றுநோய் பற்றி இருந்த விழிப்புணர்வு இப்போ பெண்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வராங்களா? ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் செல்ஃப் செக்கிங் அப்புறமா ஓவர் த இயர்ஸ் எப்படி இது மாறி இருக்கு? 10 வருஷமா மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பிரஸ்ட் கேன்சர்னாலே வந்துட்டு ஒரு சென்சிட்டிவ் இஷ்யூ, அதை பற்றின ஒரு தயக்கம், யாரும் பேச மாட்டாங்க, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு நல்ல அவேர்னஸ் இருக்குது. நார்மலான பெண்கள் சிட்டியில் இருக்கிறவங்க, ஈவன் வில்லேஜில் இருக்கிறவங்களுக்கு கூட மார்பக புற்றுநோய்னா என்னன்னு தெரியுது. அதற்கான பேசிக் டெஸ்ட் மேமோகிராம் அப்படின்னா எல்லாருக்கும் என்னன்னு தெரியுது. எர்லியராக டயக்னோஸ் பண்ணணுங்கிறது வந்துட்டு ஒரு நல்ல விழிப்புணர்வு இருக்குது. நன்றி. தேங்க்யூ சார். என் தாய்மொழியில பேசுறது ரொம்ப அரிய வாய்ப்பு தான் இப்பெல்லாம் கிடைக்கிறது. ரொம்ப சந்தோஷப்படுறேன். சார் சொன்ன மாதிரி நான் 2 வருஷமா தான் ஓடிட்டு இருக்கேன். அதுவும் பிங்கத்தான்ல ஒரு அல்ட்ரா ரன் 550 கிலோமீட்டர் ஓடுற வாய்ப்பு கிடைச்சப்போ நான் தவற விடவே விரும்பல. பலவித ஹெல்த் பிரச்சனை இருக்கலாம், அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. எல்லாரும் ஓடணும், மகளிர் கண்டிப்பா ஓடணும். அதை வந்து பரப்புறது தான் என்னோட தலையாய கடமைன்னு நான் நம்புறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் சார். My great gratitude to Pinkathan and team for having invited me to run the Ultra 50K. வணக்கம். நான் கீதா மணிச்சந்தர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.